வெல்கம் டு ரித்திமா கிச்சன். வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டு ஸ்டைலில் ஒரு மல்லிப்பொடி பொடிச்சு வைக்கிறத பார்க்கலாம். நான் ஒரு இதில் கூட ஒரு கடலை குழம்போட வீடியோவில் கூட நான் சொல்லியிருக்கேன். எங்கள் வீட்டில் மல்லி கூட ஜீரகம் குருமிளகும் போட்டு பொடிச்சு வைப்போம். அப்படி ஒரு பொடி பொடிச்சு வைப்போம், தனியாக ஒரு பொடி பொடிச்சு வைப்போம்னு சொல்லியிருக்கேன். அது மாதிரி நான் இதில் 3 கிலோ மல்லி எடுத்திருக்கேன். அது 3 கிலோ மல்லிக்கு எங்கள் வீட்டு கணக்கு இதில் அரைப்படி ஜீரகம் அதில் போட்டே பொடிச்சிருவோம். அதே மாதிரி அரைப்படி குருமிளகும் அதில் போட்டே பொடிச்சு வச்சுருவோம். இது இது எடுக்கும்போது நாங்கள் பெப்பர் பொடி குருமிளகு பொடி யூஸ் பண்ண வேண்டாம். உங்கள் வீட்டில் அப்படி பொடிச்சு வைக்கிற வழக்கம் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்போ பெப்பர் பொடியும் குருமிளகும் யூஸ் பண்ணுறது கம்மியாக யூஸ் பண்ணிக்கலாம். வர மல்லி போட்டு நம்ம குழம்புகள் வைப்போம் அல்லவா, அப்படி வைக்கும்போது ஜீரகம் பொடி குருமிளகு பொடி வெந்தய பொடி இப்படியெல்லாம் போட்டு வச்சுக்கலாம். வாங்க இது நான் வறுத்துட்டு ஆல்ரெடி மல்லி காய வச்சு நான் வறுத்து வச்சுட்டேன். இப்போ அதில் போடுறதுக்குள்ளே அரைப்படி ஜீரகம் நான் 3 கிலோ எடுத்துருக்கிறேன். அதுக்கு அளவு அரைப்படி ஜீரகம் போட்டு பொடிப்போம். 3 கிலோ மல்லிக்கு அது வறுத்து இதுலேயே போட்டுற போகிறேன். இப்படி வறுத்து வச்சு குழம்பு வைங்க. சிக்கன் குழம்பு மட்டன் குழம்புக்கெல்லாம் போடுங்க, ரொம்ப நல்லா இருக்குங்க. ஒரு நாள் தான் நம்ம இதுக்கு பொருளுகள்லாம் வாங்கிட்டு ஒரு நாள் தான் நம்ம மெனக்கெடுவோம். பின்ன குழம்பு மிளகா பொடியிலேயே நம்ம சிக்கன் மட்டன் அதெல்லாம் வைக்கும்போது நமக்கு வெரைட்டியாக வைக்க முடியாது. நம்ம ஒரே ஒரு குழம்பு மிளகா பொடியிலேயே எல்லா டேஸ்ட்டும் வந்துடும். நம்ம சிக்கன் குழம்பு வைக்கும்போதும் அதே டேஸ்ட் வர்ற போல் இருக்கும், மட்டன் குழம்பு வைக்கும்போது அதே டேஸ்ட் வர்ற போல் இருக்கும், வெஜ்ஜு குழம்புக்கு அதே மாதிரி இருக்கும். அதுவும் நம்ம பொடிச்சு வைப்போம், அப்படியும் வைப்போம். அந்த பொடியும் நீங்கள் பொடிச்சு வச்சுக்கலாம், இப்படியும் செஞ்சு வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு அந்த குழம்பு மிளகா பொடியில் மாத்திரம் வீட்டுக்கு வித்தியாசமாக வறுத்து வைப்பாங்க, ஊருக்கு வித்தியாசமாக வறுத்து செய்வாங்க. அது மாதிரி செஞ்சு வச்சு அது ஒரு ட்ரிப்பு வச்சா நம்ம தனியாக மல்லி மிளகு இதெல்லாம் வறுத்து வைக்கிறது ஒரு ஸ்டைலாக வச்சு வைங்க. அப்போ டேஸ்ட்டு மாறும். ஒரே மாதிரி இருக்குதுன்னு வீட்டில் சொல்லவும் மாட்டாங்க. பாருங்கள், நல்லா ஜீரகம் பொரிஞ்சு வந்துருச்சு. நான் இதை மிஷினில் கொடுத்து பொடிச்சு ஆற வச்சு எடுத்து வச்சுக்குவோம். எங்களுக்கு இது ரொம்ப நாள் யூஸ் பண்ணலாம். ஈரக்கை நம்மளுக்கு படக்கூடாது. நம்ம எந்த அளவுக்கு பக்குவமாக வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு லைஃப் கிடைக்கும். இதில் நல்லா ஹெல்த்தியாக நம்ம பொடிச்சு சமைச்சு சாப்பிட்ற அந்த ஒரு டேஸ்ட் நம்மளுக்கு அது ஒரு வேறு விதமாகவே தெரியும். உங்களுக்கு இப்படி செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா. அதில் 3 கிலோ எடுத்துருக்குறேங்க. அதுக்கு அரைப்படி ஜீரகம் அரைப்படி பெப்பர். இந்த பொடிகளெல்லாம் நம்ம வீட்டில் இருந்துச்சுன்னா மாத பட்ஜெட்டில் செலவே கொஞ்சம் கம்மியான போல் இருக்கும். பேக்கெட்டுக்கு வாங்காமல். பாருங்கள், நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைம் நான் இதில் எடுத்து போட்டுற போகிறேன். பாருங்கள், அதுலேயே குருமிளகும் அரைப்படி எடுத்துருக்கிறேன். நீங்கள் இப்போ நான் சொன்ன அளவெல்லாம் 3 கிலோவோட அளவு மல்லி, 3 கிலோ மல்லி. இதில் உங்கள் வீட்டுக்கு எவ்வளோ வேணுமோ அது மாதிரி காரம் பார்த்து நான் இப்போ எடுத்துருக்கிறது 3 கிலோ அளவுக்கு 3 கிலோ மல்லிக்கு அரைப்படி ஜீரகம் அரைப்படி குருமிளகு. நீங்கள் 3 கிலோ 1 கிலோவில் எடுத்தால் இவ்வளவு இந்த படிக்கணக்கு வச்சுக்கோங்க. இதில் கரெக்டாக இந்த அளவு வச்சுக்கோங்க. 1 கிலோவுக்கு இந்த அளவு வச்சுக்கோங்க, 2 கிலோவுக்கு இந்த அளவு வச்சுக்கோங்க. அப்படி வச்சு பொடிங்க.
இல்லைன்னா டம்ளர் கணக்கு வச்சுக்கோங்க, தெரியாதவங்க டம்ளர் கணக்கு வச்சுக்கோங்க. 1 கிலோ நீங்கள் மல்லி ஒடிக்கிறதுனா 150 ஜீரகம் போதும், 150 குருமிளகு போதும். நம்ம கறி குழம்புக்கு சிக்கன் குழம்புக்கு எல்லாமே வந்து அதுக்கு ஒரு பொடி பொடிப்போம். கரம் மசால் பொடியெல்லாம் வந்து பொடிச்சு வச்சுக்குவோம். நான் அது பொடிக்கும்போது காட்டுறேன். நம்ம கறி குழம்புக்கு சிக்கன் குழம்புக்கெல்லாம் பொடிப்பேங்க. பொடிக்கும்போது அதோட வீடியோவும் எடுத்து நான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறேன், பாருங்கள். அது மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சதுன்னா செஞ்சு பாருங்கள். அது மாதிரி இந்த ஜீரக பொடி, பெப்பர் பொடி எல்லாம் வந்து பொடிச்சு வச்சிட்டிங்கன்னா என்ன சொல்லுவாங்க, ஒரு நேரம் வந்து ரசப்பொடி ரசம் வைக்கிறதுக்கு மேக்சிமம் நம்ம எப்படியா இருந்தாலும் ஜீரகம், குருமிளகு இதெல்லாம் வந்து நம்ம அப்பப்போ பொடிச்சு போட்டு வைக்கிற ரசத்தோட டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். பின்ன நம்ம வந்து பொடிச்சு வைக்கிற ரசத்தோட டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் ஜீரகம் குருமிளகு பொடிச்சு வச்சுட்டு நீங்கள் ரசம் வச்சாலுமே வாரத்துக்கு ஒரு 2 வாட்டியாச்சும் சாதாரண நம்ம அம்மாங்க எப்படி வைப்பாங்க, ஜீரகம் குருமிளகெல்லாம் தட்டி வைப்பாங்கல்லவா, அது மாதிரி வைங்க. பாருங்கள், நல்லா வெடிச்சிருச்சு. இந்த அளவு வந்து நமக்கு போதுமான அளவு நல்லா வறுவிட்டுருச்சு. எப்பளும் வந்து இப்படி இந்த மல்லி, மிளகு, ஜீரகம் இதெல்லாம் வறுக்கிறதுக்கு வந்து மிளகாயெல்லாம் வறுக்கிறதுக்கு இது மாதிரி ஒரு இரும்பு சட்டி வச்சுட்டோம்னா ரொம்ப நல்லதுங்க. எல்லாம் நான் வந்து வறுத்துட்டேன். இது வந்து மிஷினில் கொடுத்து நான் நல்லா பொடி பண்ணி வச்சுக்க போகிறேன். இது மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நல்லா நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.